ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான ஒரு சுவையான டேஸ்ட்டான ஒரு மட்டன் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னா, ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் பொன்னிறம்லாம் வந்த உடனே 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மல்லிக்கீரையும் ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளிங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுணுங்க. குக்கரை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் சொல்லி, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கோங்க. அதை எடுத்து ஊற்றி குக்கரை மூடி வச்சுருந்தோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 5 விசில் வந்த பிறகு எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான மட்டன் சூப்பு ரெடிங்க. இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிளகுத்தூளும் மல்லிக்கீரையும் போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான மட்டன் சூப்பு ரெடி.